மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நெருக்கடி காலங்களிலும் நம்மளை கைவிடாத ஒரு கண்மலையான கிறிஸ்து, அல்லேலூயா, இன்றைக்கு நம்மை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் வேதத்துல அதிகமாக உங்கள் நேரங்களை செலவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகளிடத்தில் பைபிள் வாசிப்பது குறைந்து போயிருக்கிறது. காலையில ஒரு அதிகாரமும் இரவுல ஒரு அதிகாரம் படிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் குறைந்து போயிருக்கிறது. உடலுடைய உழைப்புகள், உடல் சோர்வுகள், நிறைய தூரத்துல டிராவல் போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் உங்களுடைய சரீரங்களை நிச்சயமாக அது பலவீனப்படுத்தும். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனாலும் அந்த பலவீனத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வசனத்தை படித்து செவித்து படுக்கும் பொழுதுதான் அந்த பலவீனத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 அதிகாரத்துல 17வது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 17, உமது அடியானுக்கு அனுகூலமாகவும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனங்களை கை கொள்வேன். இந்த வசனங்களை தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அனுகூலமாக இருப்பார் என்று சொன்னால், அவருடைய வசனத்தை படிக்க நமக்கு கிருபை வேணும், இல்லையா? இன்னைக்கு காலையிலேயே நம்ம புறப்பட்டு போயிட்டு திரும்பி வருகிறோம். வந்த பிறகு நமக்கு கடவுள் நல்ல ஆகாரத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆகார சுகத்தையும் பெற்ற நாம் இரவு நேரத்துல ஒரு அதிகாரங்களையாவது படித்து விட்டு ஒரு பாடலை பாடி சோத்திர பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணி நீங்க படுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நிறைந்த நாட்களாக அது காணப்படும். ஏன்னா நீங்கள் எதன் மேல அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வேத வசனத்தின் மேல நம்பிக்கை வைங்க. இந்த வசனம் நம்முடைய வாழ்வில நிச்சயமாகவே அது பூரணப்படும், கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒருவேளை நான் மனம் சோர்ந்து வேதனை அடையும் போது கூட இந்த வேத வசனமானது என்ன பண்ணுங்க, காத்து கொள்கிறதாக இருக்கிறது. அது எனக்கு அனுகூலமான காரியத்தை செய்து கொடுக்கிறது. நான் துக்கத்தோடு இருக்கும்போது, வேதனையோடு கூட இருக்கும்போது வசனங்கள் என்னோடு கூட என்ன பண்ணுதுங்க, பேசுகிறது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது, பலப்படுத்துகிறது, இல்லையா? அப்படித்தானே நம்ம நிறைய நேரம் கடந்து போகும்போது, மனவேதனையோடு போகும்போது ஒரு ஆட்டோக்குள்ள ஒரு வசனம் பார்ப்போம், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய இருதயம் ஒரு மகிழ்ச்சி அடையும், இல்லையா? அப்போ வசனம் தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது, பலனை கொடுக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு வேத வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமாக நேசிங்க. அது மேல ரொம்ப பிரியப்படுங்க. அதை லைக் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜாலியா சந்தோஷமா படிங்க. நீங்க படிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய குடும்பத்தை வைத்திருப்பார். நீங்க மட்டும் பைபிள் படிச்சா போதும், உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் படிக்க வைங்க. கடைசி காலத்தில் வார்த்தையில் உங்களுடைய பிள்ளைகளை நிலைநிற்க வைங்க. அப்பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாலும் உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியும். கடவுள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அதனால நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து வசனங்களை படிங்க. குடும்பத்தோடு இருந்து என்ன பண்ணுங்க, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, ஒரு 5 வசனங்கள் என்ன பண்ணுங்க, படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது அதுல என்ன கிடைக்குன்னா, நிச்சயமா உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்குது, அல்லேலூயா. வேற எங்கேயும் இல்லைங்க. இதுல நிறைய புதையல் இருக்குதுங்க. இந்த பைபிள்ல ஏகப்பட்ட புதையல் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் இந்த பைபிள்ல தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 6-7 பைபிளை கடவுள் கிருபையில வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பைபிளிலும் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் போதெல்லாம் ஒரு புது அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறது. அந்த ஊழியம் செய்வதிலும் தேவ பிரசங்கத்துல தேவ வார்த்தைகளை பேசும்போது இந்த வசனம் என்ன பண்ணுது, அதிகமாக இடைபடுகிறது. அதனால முடிந்த அளவுக்கு இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதங்களை வாசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்லுங்க.
அப்புறம் பாருங்க உங்க வீட்டுக்குள் எத்தனை மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். God bless you.